everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் எழுதுறதுக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நான் வீடியோஸா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நிறைய பேருக்கு ரீடிங்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல்ல இருக்க வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களாலேயும் முடியும், ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல நம்ம இந்த விஷயம் இல்லாம எந்த ஒரு வார்த்தையுமே எழுத முடியாது. ஸோ இதை கண்டிப்பா நம்ம பேசிக்கான ஒரு விஷயத்த தெரிஞ்சே வச்சிருக்கணும். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கான லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கிலீஷ்ல எந்த ஒரு வார்த்தையுமே வவல் லெட்டர் இல்லைன்னா வவல் சவுண்ட் இல்லாம ஒரு வேர்டு கூட இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வவல்ஸ் அப்படின்றத 5 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ, இ, ஐ, ஓ, யூ, இந்த 5மே வவல்ஸ். இது இல்லாம வவல் சவுண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டை எடுத்துக்கோங்க. ஸோ இது நமக்கு தெரியும் பை. ஓகேங்களா? ஸோ பை இங்க பிங்கிறது கான்சனன்ட், ஒய்ங்கிறது கான்சனன்ட். அப்போ நீங்க சொன்னீங்கல்ல வவல் இல்லாம எந்த ஒரு வேர்டுமே இருக்காது. நான் சொன்ன விஷயம் என்னன்னா வவல் லெட்டர் இல்லைன்னா வவல் சவுண்ட். ஓகேவா? அப்போ இங்க பார்க்கும்போது பிக்கு இப்பு, ஒய்க்கு ஐங்கிற சவுண்டு. அப்போ இப்பு ஐ, பை, பை அப்படின்னு படிக்கிறோம். இங்க இந்த வை அப்படின்றது கான்சனண்டா இருந்தாலுமே அந்த வைக்கு நம்ம கொடுக்குற சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வவல் சவுண்ட். ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்க மெயினான விஷயம். அப்போ ஒய் அதே மாதிரி டபிள்யூ, இது ரெண்டுக்குமே வவலோட சவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இங்கிலீஷ்ல எந்த வேர்டை நம்ம எழுதணும் அப்படின்னாலுமே வவல்ஸ் அண்ட் வவலோட சவுண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒய், டபிள்யூ, ஸோ இது இல்லாம எந்த ஒரு வேர்டுமே இருக்காது. இப்போ ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்டுன்னு 2 இருக்கு. தமிழ்ல நம்ம உயிரெழுத்துக்களுக்கு படிச்சிருப்போம் இல்லையா, குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றது தமிழ்ல நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இங்க ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஆக்சுவலா பார்க்கும்போது இந்த ஆன்ற சவுண்டு கிடையாது, ஏங்கிற சவுண்டு தான் வரும். ஸோ அந்த ஏங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்றதுக்கான எழுத்து கிடையாது. ஸோ அதனால ஏன்ற சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இக்கு ஆப், கேப், ஆப், ஆப், ஆட், ஆன், அந்த ஆங்கிற சவுண்டு தான் ஏயோட ஷார்ட் சவுண்டு. கேப், மேட், ஃபேன். ஓகே, ஈயோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் ஏ, ரெட், ரெட், எட், லெட், இஃப், எட், ஃபெட், ரெட், லெட், ஃபெட். ஐயோட சவுண்ட் பாருங்க, ஷார்ட் சவுண்ட் என்னது, ஈங்கிற சவுண்டு. ஈங்கிற சவுண்டுக்கு எக்ஸாம்பிள் லிட், கிட், ரிட், இட், இட், இட். ஐக்கு என்ன சவுண்டு, ஷார்ட் சவுண்டு ஈ. ஸோ இதை மட்டும்தான் நம்ம அதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதே லாங் சவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஷார்ட் சவுண்டு மட்டும் நல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓட சவுண்டு ஓ தான். ஓ, ஓல ஓ ஷார்ட் சவுண்டு. கு ஆட், காட், ராட், பாட். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க ஓக்கு ஆங்கிற சவுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ஆங்கிற சவுண்டு இருக்கு. அந்த சவுண்டு ஷ்வா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி வரும், எந்த இடத்துல வரும்ன்றது அதுல உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த ஷார்ட் சவுண்டுனா இதுதான், லாங் சவுண்டுனா இதுதான். அதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, யூக்கு ஆங்கிற சவுண்டு. யூவோட சவுண்டு என்னது, அ. டப், ரப், பப். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, பியூஎஸ், இது எல்லாருக்குமே தெரியும். பஸ், இப், ஆ, பா, இஸ், பஸ். அப்போ உங்களுக்கு வவல்ஸோட ஷார்ட் சவுண்ட் என்னென்ன அப்படின்றத இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இது ரிவிஷனா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம லாங் சவுண்ட் பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்லை, நீங்க லாங் சவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த எழுத்துக்களுக்கு நம்ம என்ன நேம் சொல்றோம், இது என்னது, ஏ.
ஸோ அதோட லாங் சவுண்ட் என்னது ஏ தான். இது ஈ தான். இது என்ன எழுத்து ஐ, ஸோ ஐ. இது ஓ தான் அதோட லாங் சவுண்டு. யூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா யூங்கிற சவுண்டும் அடிஷ்னலாக ஊங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகே, ஸோ யூக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஷார்ட் சவுண்டு மட்டும்தான் நம்ம படிக்கணும். லாங் சவுண்டுன்றது அந்த எழுத்துக்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோமோ அதே தான் அதோட லாங் சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, மேடு, ஏ மேடு, கேக். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை வந்து அடுத்த லெசன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம லாங் சவுண்டு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லாங் சவுண்டில் ஏக்கு ஏங்கிற சவுண்டு சொன்னோம், ஏன்றதுக்கு ஏங்கிற சவுண்டு சொன்னோம். ஸோ அந்த காம்பினேஷன் மட்டும் வராது. அதாவது எப்படின்னா இந்த ஸ்பெல்லிங்ஸ்க்கு மட்டும் அப்படி இல்லை. இப்போ A-E அப்படிங்கிற ரூல் எடுத்துக்கிட்டோம்னா ஏங்கிற சவுண்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பை, இதுக்குமே ஏங்கிற லாங் சவுண்டு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அதாவது லெட்டர்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஷார்ட் சவுண்டையும் லாங் சவுண்டையும் ஞாபகம் வச்சுட்டு இதை வச்சு வார்த்தைகளை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஈக்கு என்னது ஈங்கிற சவுண்டு. இங்கே பாருங்க, இஷ் ஈ, ஷீ, ஈ கோ, ஈகோ. ஸோ இங்கே ஈன்ற சவுண்டு தான் வருது. அதே மாதிரி இங்கே ஓக்கு பார்த்தீங்கன்னா ஓங்கிற சவுண்டு, கு ஓ கோ, ஈகோ. அதே மாதிரி டைம், இட்டு ஐ, டைம், பைப், கோ, நோ, ஃபோக்கஸ். ஸோ இங்க எல்லாமே பாருங்க ஓங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அடுத்து யூவோட சவுண்ட் வந்து யூனிட். ஸோ யூனிட். அதே மாதிரி க்ளூ. இங்க என்ன சவுண்ட் வருதுன்னா ஊங்கிற சவுண்ட் வந்து வருது. ஓகே, இப்போ ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் நம்ம எந்த வேர்டு எழுதணும் அப்படின்னாலுமே அதில் ஒன்று வவல் லெட்டர் இருக்கும், இல்லைனா வவலுக்கான சவுண்டு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகளை எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிரித்து தான் எழுதுவோம் இல்லையா? அப்போ இப்போ இங்க ஏன் நம்ம படிக்கூடாது, ஆங்கிற சவுண்டு. ஓகே, ஏயோட ஆங்கிற சவுண்டு. இக்குங்கிறதுக்கு என்ன வரும், சிகே வந்து வரும். இப்போ இதை எழுதணும் அப்படின்னா இப்புனா பி, பு ஆ, பே இக், பேக், பு ஆக், பேக். அதே மாதிரி ஜெட், இஜு, அடுத்தது ஏ, ஜே, இட். ஸோ இதை எப்படி எழுதுவீங்க, இஜுனா என்ன எழுத்து வரும் இங்கிலீஷில், ஜே வரும். ஏங்கிறதுக்கு என்ன சவுண்டுக்கு எழுத்து என்ன இருக்கு, ஷார்ட் சவுண்டு, ஈயோட சவுண்டு தான் ஏ இல்லையா? அப்போ இட், ஜெட். அதே மாதிரி பிக், இப்பு கூட்டல் ஈ இல்லையா? இப்பு கூட்டல் ஈ, அடுத்தது இக்கு, பிக்கு. இப்புங்கிறதுக்கு என்ன வரும், பி. ஈக்கு என்ன பார்த்தோம், ஷார்ட் சவுண்டு, ஐயோட ஷார்ட் சவுண்டு தான் ஈ இல்லையா? அப்போ ஐ வரும். இக்குங்கிறதுக்கு ஜி, பிக். அதே மாதிரி சன், இஸ்ஸு கூட்டல் ஆ, சா. அப்போ எஸ், ஆங்கிறதுக்கு யூ, என், சன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷார்ட் சவுண்டு. இங்க பாருங்க, ஏனா ஈ, ஈங்கிறதுக்கு ஐ. ஓகேவா? ஸோ அடுத்தது மேட். அப்போ இம்மு ஏ சவுண்டு வரும், அடுத்தது இட்டு வரும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இம்முனா எம், ஏன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன வரும்னா ஏட், ஏ டிஇ, ஏட், மேட். ஓகே, மேட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேக், பேக், இப்பு கூட்டல் ஏ, பே, அடுத்து இக்கு. அப்போ எப்படி வரும், புனா பி, ஏக், ஏகேஇ, பேக் பண்றது சொல்லுவோம் இல்லையா, பேக். அடுத்தது ஃபீட், இஃப் ஈ இல்லையா? அப்போ இஃப்னா என்ன எழுத்து வரும், எஃப் வரும். ஈங்கிறதுக்கு இங்க 2 ஈ வரும், ஃபீட். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இந்த லாங் சவுண்டுக்கு
இன்னும் நிறைய இருக்கு. இந்த இந்த எழுத்துக்களா சேர்ந்தாலும் இதே சவுண்ட் வரும்ன்றதுக்கு ரூல் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க லீஃப். இல் ஈ லீ இஃப் லீஃப். இந்த ரெண்டு வார்த்தையிலையுமே பாருங்க ஈன்னு சொல்லி ஒரு எழுத்து தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈக்கு ஈங்கிற சவுண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டு ஈ வந்தாலும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு. அதே போல ஈயும் ஏயும் சேர்ந்து வந்தாலும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இந்த லாங் சவுண்டு இந்த இதுக்குமே உங்களுக்கு வந்து வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஈ மட்டும் போட்டாலும் தப்பு தான், இங்கேயும் ஈ மட்டும் போட்டாலும் மிஸ்டேக் தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அந்த இடத்துக்கு என்ன எழுத்துக்கள் வரும்ன்றது இந்த சவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க ரோப். இர் ஓப் ரோப். அப்போ இர் ஓங்கிறதுக்கு ஓ. அதே மாதிரி இப் ஈ சவுண்டு வரும். இங்க ஓ ஈயும் சேர்ந்து ஓங்கிற சவுண்ட். அப்போ ரோப். அதே மாதிரி பாருங்க போட். பு ஓ ஓ ஏ ஓ எட் போட். அதே மாதிரி கியூட். இக் யூ டி இ கியூட். ஜம்ப். இஜ் ஆ யூ வரும். இப் ஜம்ப். இச் அம்ப் ஜம்ப். ஓகே. ஸோ இன்னைக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதலாம். இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பெரிய பெரிய வேர்ட்ஸுமே வந்து இருக்கு. உங்களுக்கு பேசிக்காக இதோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுன்றதுனால இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதையே கூட நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். இப்போ டை இம் அப்படின்னா இட்டு ஐ இல்லையா? ஸோ அப்போ ஐ ஈ சேர்த்து தான் ஐங்கிற சவுண்டு வந்து வருது. அதனால நம்ம ஐம் அப்படின்னும் போது ஐ எம் ஈயும் எழுதணும். ஈ எழுதலை அப்படின்னா அந்த வார்த்தையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அந்த ரூல்ஸையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஷார்ட் சவுண்டு லாங் சவுண்டை நீங்கள் படிச்சுட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வேர்ட்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை எழுத போகிறீங்க அப்படின்னா அங்கே இ சவுண்டில் வந்துச்சுன்னா ஐ வருது. ஏ சவுண்ட் அப்படின்னா ஈயோட ஷார்ட் சவுண்டு ஏ. ஸோ இதை தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால எழுத முடியும். ஸோ அதே மாதிரி வைன்றதுக்கும் வந்து பார்க்கும்போது நமக்கு ஐயோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்டு வரும். அதாவது ஐங்கிற சவுண்டு இருக்கு, அதுக்கு அடுத்தது ஈங்கிற சவுண்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த வைக்கு ரெண்டு சவுண்ட் வந்து இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட இந்த சவுண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.